வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. நானா அரசியல்வாதின்னு வளர்ந்து கட்ட ஒண்ணு அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு பேரு ஆதவர்ஜுனா. முதலமைச்சரை முட்டாள் முதலமைச்சர் அப்படின்னு பேசியிருக்கு. அப்புறம் சில பல கருத்துக்களை சொல்லி ரஜினிகாந்த திமுக மிரட்டுச்சு. எங்க அண்ணன் மாதிரி வலிமையான ஒரு ஆளை பார்க்க முடியாது, எங்க அண்ணன் மாதிரி தைரியசாலியை பார்க்கவே முடியாது பேசி தமிழ்நாடு முழுக்க போட்டு பொழந்திருக்கிறாங்க, வச்சு செஞ்சிருக்காங்க, ஓட விட்டு அடிச்சிருக்கிறாங்க. முட்டுச்சந்து மூத்தரச்சந்துன்னு பாரபட்சம் பார்க்காம பந்தாடி இருக்கிறாங்க இந்த ஆதவர். என்ன நடந்தது தோழர்களே? அரசியல்ல புதியதா நிறைய பேர் வருவாங்க. அரசியல் ஜனநாயகமானது, அதுல யார் வேணாலும் வரலாம், அதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அரசியல் என்ற போர்வையில் கார்பரேட் கிரிமினல்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியலை சல்லி சல்லியா நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய ஜனநாயகத்தன்மையை, நேர்மையை, அறத்தை, உண்மைத்தன்மையை உடைச்சு காலி பண்ணிட்டு இருக்கு. அதுல முதல் இடத்துல பாஜகவை முந்திட்டு நிக்கிறது யாரு அப்படின்னா தாவேகா, தமிழக வெற்றி கழகம், டிவிகே. ஏங்க கொஞ்சம் கூட அடிப்படை அறிவு இல்லாம பேசுறது மட்டும் இல்ல, வதந்திகளை பரப்புவது, திசை திருப்புவது, பொய்யை கட்டமைப்பது, வீட்டுக்குள்ள ஒண்ணு பேசுறது வெளியே ஒண்ணு பேசுறது, கோர்ட்ல ஒண்ணு பேசுறது வெளியே ஒண்ணு பேசுறதுன்னு மாறி 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 பொய்யையும் புரட்டையும் அடிச்சு விடுற ஆபத்தான கும்பல் தான் இந்த கும்பல். நேத்து போராட்டம் நடந்திருக்கு, நல்லதுங்க. போராட்டம் தாங்க எதிர்கட்சிகள் செய்யணும். ஆளுங்கட்சிக்கு ஒரு அழுத்தம் தரணும், நல்லதை செய்ய வைக்க கூட நிக்கணும், அதான் எதிர்கட்சிகளுடைய வேலை. ஆனா இந்த கும்பல் என்ன பண்ணிட்டு இருக்கு? இதுங்களையே காப்பாற்ற முடியாம தப்பு தப்பா எல்லாத்தையும் செஞ்சு வம்புல போய் வாண்டடா மாட்டி நொந்து நூடுல்ஸ் ஆகி பாஜக சிக்கி சீரழிஞ்சு காணாம போறதே பொழப்பா வச்சிருக்கு இந்த குரூப். நேத்து இதுல போராட்டம் வேற நடத்தி இருக்கிறாங்க. போராட்டத்துல பொலந்து கட்டுற பேச்சு பேசியிருக்காரு ஆதவர்ஜுனா. எனக்கு என்ன தெரியுமா, எழுதும் போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். சில பேருக்கு ரெட்டை சுழி நாவா, மூணு சுழி நாவான்லாம் சந்தேகம் வரும். சின்ன ராவா, பெரிய ராவா, குண்டு இல்ல, பள்ளிக்கு வர இல்ல, இப்படி பல பேருக்கு சந்தேகம் வரும் எழுதும் போது. பேசும்போதே தப்பு தப்பா பேசுற குரூப்பை பார்த்திருக்கீங்களா? அந்த சங்கத்துக்கும் ஆதவர்ஜுனா தான் தலைவன். ஏங்க பேசும்போதே சொல்ல உச்சரிக்க தெரியலங்க, தப்பு தப்பு தப்பா உச்சரிச்சுக்கிட்டு இவரு கூப்பிடுறாரு யார, வாங்க மிஸ்டர் உதயநிதி வாங்க, நீங்களும் நானும் உட்காந்து டிபேட் பண்ணுவோம். அது உங்க சன் டிவியா இருந்தாலும் பரல, உங்க கட்சி டிவியா இருந்தாலும் பரல, எந்த டிவியா இருந்தாலும் பரல, எங்கனாலும் பரல, நான் வர்றேன். சமூக நீதி பத்தி பேசுவோம், இருமொழி கொள்கை பத்தி பேசுவோம், சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி பேசுவோம். நான் தோத்துட்டு அரசியலை விட்டே போறேன். பா தனியா குடி தம்பி, தனியா குடி. அம்புட்டுக்கெல்லாம் உனக்கு சீன் கிடையாது. ஏன்னா அதுக்கெல்லாம் ஸ்பெல்லிங்கே உனக்கு தெரியாதுன்னு எங்களுக்கு தெரியும். ஒன்னு சொல்லவா, துணை முதலமைச்சர் ஒன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாம தெருவில் தெரியல. அவருக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்கு, தொகுதி வேலை இருக்கு, ஊரு வேலை இருக்கு, மக்களை சந்திக்கிற வேலை இருக்கு, அவங்களுக்கு நல்லது கெட்டதை செய்யற வேலை இருக்கு. அவர் தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. ஒன்ன மாதிரி திண்ணையில தூங்கிட்டு நாளைக்கு யாரோ வம்புலுக்கலான்னு படுத்துருக்கல. அதோட துணை முதலமைச்சரோட வாதம் பண்ணி ஜெயிக்கிறதுக்குலாம் நீ ஒரு ஆளே கிடையாது. ஏன் எங்க வீட்டுக்கு எழுத்தாப்புல 5-6 வயசுல 2-3 குழந்தைங்க தெரியுதுங்க. அப்படி அறிவாளி பிள்ளைங்க எங்க எழுத்தா வீட்டுல இருக்குங்க. அதுங்க கிட்ட நீ பேசி ஜெயிச்சு விட்டீங்கன்னா நீ அரசியல்ல இருக்கலாம். என்ன ஒரு 8 வயசுக்குள்ளதான் இருக்கும், அம்புட்டுக்கும் ஒரு 5-6 பீஸ் தெரியுதுங்க. அவங்க கிட்டலாம் பேசி தப்பிக்க முடியாது, அப்படி ஆளுங்க. அவங்க கிட்ட 2 வார்த்தை பேசி தப்பிச்சு பாரு, வச்சு பொழந்துக்குவாங்க. அவ்வளவுதான். நீ இதுல முதலமைச்சர் வந்து பதில் சொல்லணுமாம்ல. எங்க உங்க ஒன்னனை போய் ஒரே ஒரு பிரஸ் மீட்ல உட்கார சொல்லு, அம்படுத்தான் மொத்தமா ஜோலி முடிஞ்சிடும். அன்னைக்கே கட்சியை கலைஞ்சிட்டு பொட்டியை கட்டிட்டு கிளம்புற வேண்டியதான். எங்க அரசியலா பேசணுங்க, நீ அரசியலா பேசு, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. உண்மையை பேசுங்க, கேள்வி கேளுங்க, தைரியமா போராடுங்க, அது வேற, அது அரசியல். சும்மா உட்காந்துட்டு அந்த கூட்டத்துல தன்னை ஹீரோவை காட்டிக்கிறது, அந்த சீன்லாம் உனக்கு இல்ல தம்பி. எல்லாம் ஒரு டம்மி பீஸ், டம்மி பாபா, சரியா? இதுல என்ன உண்மை தெரியுங்களா? ஆதவர்ஜுனாவா அவங்க குடும்பத்தாளுங்களே போட்டு பழகுறாங்க. அவங்க மச்சான் ஒருத்தர் மானாங்கனியா திட்டுவாரு, அந்த ஆளுக்கு எங்களுக்கு எந்த தொடர்பு இல்லப்பா, அவ எங்க குடும்பத்து பேரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, அவர் பேசுற அரசியலுக்கும் எங்க அரசியலுக்கும் எந்த தொடர்பும் எங்களை சேர்த்துக்கிறாத அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் விட்டு காணொலி விட்டவர் அவங்க மச்சான். 2வது அமைதிப்பட அமாவாசைப்பா, அவன்ட்டுலாம் கவனமா இருங்க. அவர் தாவேக்காவை ஒழிச்சு கட்டுறதுக்கான ஸ்லீப்பர் செல்ன்ற வரைக்கும் பேசிட்டாரு. என் தங்கச்சியை ஏமாத்தி எங்க வீட்டுல சொத்த புடுங்கினவன் வரையும் பேசிட்டாரு. இவர் வந்து உலக நாடுகளுக்கு அறிவுரை சொல்றாராம், அறிவாளி ஆயிராராம். இதெல்லாம் தாண்டி ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க, கரூருடைய அந்த விபத்து இருக்குல்ல, கரூர் விபத்துடைய சகுனியே
இந்த ஆதவர்ஜுனான்னு அவங்க சொந்த மச்சான் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ட்வீட் போட்டார்ல, ஜென்சி போராட்டம் நடக்கட்டும் போட்டுட்டு 1/2 மணி நேரத்துல அழிச்சு விட்டுட்டு டெலிட் பண்ணி விட்டுட்டு பின்னங்கால் படறைகளுக்கு ஓடி ஒளிஞ்சாரு. இவர் தான் வீரவசனம் பேசிட்டு வரியா அப்படின்னு குடிச்சு விட்டு சலம்புவீங்களா வரியா அப்படின்னு அது மாதிரிதான் அண்ணன். இதுங்க மாதிரி ஆயிரக்கணக்கான ஆளுகளை பார்த்துதான் தமிழ்நாடு அரசியல்ல வளர்ந்துருக்கு. அதுவும் நொட்டாங்கையில அடிச்சு விரட்டி இருக்கவனுக்கு அப்பனுக்கு அப்பன்லாம் இவர் வந்து உருட்டுறாரு. சரி, அதுல அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டுக்கு அது வேண்டாமா? யார் இங்க வேண்டான்னு சொன்னது? இதுவரை எடுத்த எல்லா மாநிலங்களிலும் சாதிவாரி கணக்கெடுப்பை இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கு. அந்தந்த மாநில நீதிமன்றங்கள் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கு. அதை அப்படியே கிடப்புல போடுங்க, நாங்க பாத்துக்குவோம், ஒன்றிய அரசு அதை செஞ்சுக்குவோம், உங்க வேலையை பாருங்க அப்படின்னு அப்படியே கிடப்புல போட்டு வச்சிருக்கிறாங்க. இது மேன் பவர், பணப்பவர், நேரம் எல்லாம் செலவழிச்சு உருவாக்கப்பட்ட அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு செல்லாத காசா ஓரமா கிடக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், ஆனா உனக்கெல்லாம் அந்த சீன் கிடையாது. அதுல சொல்றாரு பாருங்கள், அன்றைக்கு நீதி கட்சி தம்பி, நீதி கட்சிக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. 1873 ஜான் துரை ராஜ் அப்படின்னு ஒரு கலெக்டர், நெல்லூர் கலெக்டர். அந்த கலெக்டர் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. என்ன, கலெக்டர் பிஏல இருந்து பியூன் வரைக்கும் பார்ப்பனர்கள் மட்டுமே வேலையில இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 58% பார்ப்பனர்கள் எல்லா வேலையிலயும் உட்கார்ந்துருக்கான். சாமானிய மக்கள், உழைக்கிறவங்க, மற்ற சாதிக்காரங்க யாருமே இல்லையே. என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சு அவங்களுடைய பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எழுதுறாரு. இதுக்கு போய் படிச்சு பாருங்க. இந்த போட்டாலே வந்துடும், நெல்லூர் கலெக்டர் ஜான் அப்படின்னு போட்டாலே வந்துடும். எடுத்து படிச்சு பாருங்க. நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது. இதுல என்னன்னா, அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, 1906 வரைக்கும் அந்த நிலைமை மாத்த முடியல. அதுக்கப்புறம் 1921 நீதி கட்சி ஆட்சிக்கு வருது. அப்பதான் பெண்களுக்கு இடஒதுக்கீடு. நான் வேகமா போறேன். அப்பதான் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தோம். வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படின்னு அறிமுகப்படுத்தணும். அது என்ன வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்? வகுப்பு வாரினா சாதி வாரியா அவங்களுக்கான உரிமைகளை கொடுப்பது அப்படின்னு கொண்டு வந்து இடஒதுக்கீடு சிஸ்டத்தை ஓரளவுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அறிமுகப்படுத்திட்டு 6 மாசத்துக்கு ஒரு தடவை அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லி அதை கொஞ்சம் பார்த்தாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் பேர் மேல வந்தாங்க. இந்த சூழ்நிலையில 51 உச்ச நீதிமன்றம் இந்திய விடுதலைக்கு பின்னாடி அந்த தடவை நிறுத்திட்டாங்க. அப்படி நிறுத்தும் போதுதான் தந்தை பெரியார் என்ன சொன்னாரு, நான் அப்பவே சொல்லல, நம்ம எல்லாம் ஆட்சிக்கு வந்து சட்ட திட்டங்கள்லாம் இயற்றிட்டு நீதிமன்றம் பக்கம் போனோம்னா நீதிமன்றத்தவே பார்ப்பனைங்க ஆக்குபை பண்ணி நீதிமன்றத்தையே கைக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம சட்ட திட்டங்களை எல்லாம் உடைச்சு காலி பண்ணி தொம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அன்னைக்கு நம்ம நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம்டா மக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பன அதிகாரத்திற்கு எதிராக நீதிமன்றத்துக்குள் முழக்கம் போட்டார். அவரை கைது பண்றாங்க. எதுக்கு? அவதூறு வழக்குல கைது பண்றாங்க. ஆனாலும் நீதிமன்றத்தில் நின்று உரக்க குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார். சரியா? இப்ப வர்றேன். அண்ணாத்த சொல்றாரு, 69% இடஒதுக்கீட்டை பாதுகாத்து கொடுத்தது யார் தெரியுமா? யாரு? ஜெயலலிதா அவர்கள். பீச கொண்டு வந்தது யாருன்னு சொல்லு, அதுக்கப்புறம் யாரு காப்பாத்துனதுன்னு சொல்லிக்கலாம். கொண்டு வந்ததே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இல்லையா? அவர் தான் கொண்டு வந்தது. இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு சொல்றாங்களே இடபிள்யூஎஸ், உயர் சாதிக்கான பொருளாதார அடிப்படையில இடஒதுக்கீடு. அன்னைக்கு எம்ஜிஆர் அதை கொண்டு வரும்போது கடுமையான போராட்டத்துல அதை நிறுத்தி வச்சு எம்ஜிஆர் தோக்கடிச்சு காலி பண்ணிட்டு அந்த இடஒதுக்கீடை காப்பாத்தணும். பொருளாதார அடிப்படையில இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொன்ன ஒரு மாநிலம். இந்த 69% இடஒதுக்கீட்டை ஸ்ட்ராங்கா வலிமையா தமிழ்நாட்டுல கொண்டு வந்தது கலைஞர். அதுக்கப்புறம் அதை சட்டம் இயற்றி காப்பாத்தியது டாக்டர் ஜெயலலிதா அவர்கள். இதுல எல்லாம் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது தம்பி. எங்களுக்கு வரலாறு தெரியும். ஆனா ஒன்ன மாதிரி அங்க கொஞ்சம் கடிச்சு இங்க கொஞ்சம் கடிச்செல்லாம் பேச மாட்டோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இவர் சொல்றாரு, ரஜினியை பாத்தீங்களா, ரஜினியை மிரட்டி அரசியல் கட்சியவே ஆரம்பிக்க விடாம அவர் அரசியல்ல இருந்து திமுக அப்புறப்படுத்திச்சு ஒரு பையன் பேசுறாரு. 1996 ஜெயலலிதாவை நெஞ்சுக்கு நேரா நின்று எழுத்தவர். அப்பெல்லாம் அந்த அம்மா நினைச்சா தூக்கி எல்லாத்தையும் உள்ள போடும். கூப்பிட்டு வச்சு அடிச்சிருக்கிறாங்க. ஆடிட்டர் ஒருத்தெல்லாம் செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் உண்டு. பத்திரிகையாளர்கள்லாம் உள்ள ஏத்தி நீதிமன்றத்தில் நார் அடிச்ச கதையெல்லாம் உண்டு. அந்த அம்மா நினைச்சதெல்லாம் செய்வாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் 1996 மீண்டும் ஜெயலலிதா வந்தா தமிழ்நாட்டை கடவுளால கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னவர் ரஜினி. நீங்க அஜித்தை பத்தி பேசுறீங்க, அதுவும் உங்க மேடையில சொல்லிட்டு இருக்காரு அந்த தாடி வச்ச தற்குறி. அவர் என்ன சொல்றாரு, உச்ச நட்சத்திரங்கள் எல்லாம் சம்பாரிச்சுட்டு கார் ஓட்ட போறாங்க, ரேஸ் ஓட்ட போறாங்க. எங்க தலைவர் தான் வந்து கிழிச்சாரு. உங்க தலைவர் போய் திருசாட்ட கடை தான் தெரியும் போல இருக்கு. அம்பிடுத்தே உங்க லட்சணம். இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நீங்க பேச வைக்கிறீங்க. நான் இன்னொன்னு சொல்லவா,
இவர் வந்து லட்சக்கணக்கில் தூக்கிட்டு வந்து அப்படியே மக்களுக்கெல்லாம் கொடுக்கல. இன்னைக்கு வரையும் ஒத்த ரூபா தன்னுடைய மக்களுக்கு கொடுக்கல. அந்த 20 லட்சம் ரூபாயும் கட்சிக்காரங்க ரூபா, ஞாபகம் வைங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அஜித் யாருங்க? சொந்த ரசிகர்கள் அவங்கள கூப்பிட்டு எச்சரிச்சவர் அஜித். என் பின்னாடி எல்லாம் சுத்தி தெரியக்கூடாது, பொழப்ப பார்க்கணும், நல்லா படிக்கணும், நல்லபடியா இருக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், சரியா அப்படின்னு வான் பண்ணி சொல்லி கொடுத்து அனுப்பினவர் தலைவர். அவங்க தான் தலைவரா இருக்க முடியும். இதை தாண்டி அஜித் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கலைச்சு விட்டவர். நீங்களா ரசிகர் மன்றத்தை வச்சு போஸ்ட் ஓட்ட விட்டுட்டு அதுல பெருமை தேடிக்கிட்டு தெரிஞ்சவங்க. ஆனா அஜித் ரசிகர் மன்றத்தை கலைச்சு விட்டவர். வேண்டாம் எனக்கு ரசிகர் மன்றம், எனக்கே நீ ரசிக்கிற, அது என் வேலை, நான் பாக்குறேன், கைதட்டுறியா, படம் பாக்குறியா, சந்தோஷமா போ அப்படின்னு சொன்னவர் அஜித். இதெல்லாம் தாண்டி பாஜகவில் போய் ஒரு கூட்டம் அஜித் ரசிகர்கள் சேரும் போது நீ எந்த கட்சியிலையும் சேர்ந்துக்க, ஆனா என் படத்தை பயன்படுத்தாத, நான் சமூக நீதியோட இருக்கும்னு நினைக்கிறேன், நான் நல்லிணக்கத்தோடு எல்லோரையும் சகோதரர்களா பாக்குறேன் அப்படின்னு ஒரு மணி நேரத்துல அறிக்கை விட்டவர் அஜித். இதே திமுக மேடையில நின்று ஏங்க எங்களை எல்லாம் கட்டாயப்படுத்தி வர வைக்கிறீங்க மீட்டிங்க்கு அப்படின்னு நெத்திக்கு நேரம் கேட்டவர். முதலமைச்சர் டாக்டர் கலைஞரை உட்கார வச்சுட்டு எந்திரிச்சு நின்று ரஜினிகாந்த் கை தட்டினவர். இங்க யாருக்கும் பயப்படுற ஆளுங்கெல்லாம் கிடையாது. ஏதோ பெருசா இவர் கிழிச்ச மாதிரி போய் கொடநாடு கேட்ட போய் கேளுங்க, கையை கட்டி நின்ன கதையை சொல்லும். இங்க எடப்பாடியார் வீட்டு கேட்ட போய் கேளுங்க, கையை கட்டி நின்ன கதையை சொல்லும். தெரு தெருவா கை கட்டி நின்னே தன்னுடைய படத்தை ஓட்டின பிசு இவரு. இங்க 41 பேர் செத்த போது பின்னங்கால் படர்கள் ஓடி ஒளிஞ்ச அறவேக்காடு தான் விஜய். இவர் வந்து பெரிய பலசாலியம், பெரிய ஆளாம், பயங்கரமான வலிமையான ஆளாம். இந்த கதையெல்லாம் வேற ஆள்கிட்ட போய் சொல்லுங்க, எங்களுக்கு தான் எல்லா கதையும் தெரியுமே. இதுல தொடர்ந்து ஒரு விஷயத்த சொன்னார், சட்ட ஒழுங்கு பிரச்சனை பாருங்க. நாங்குநேரியில திரும்பவும் வந்து தலித்து மக்கள் அப்புறம் விளிம்புநிலை மக்கள்லாம் வெட்டிட்டாங்க. அதே மாதிரி தூத்துக்குடியில ஒரு பாப்பா வெளியே இருக்க போன பிள்ளை, காலை கடனை கழிக்கிறதுக்காக வெளியே போன பிள்ளைய அங்க ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே வருத்தப்பட வேண்டிய விஷயம் மட்டும் இல்ல, இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய விஷயம். தமிழ்நாடு முற்போக்கு பூமினா இந்த முற்போக்குத்தனத்தை கட்டி காப்பாற்ற வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கடமை. ஒரு விஷயத்த இந்த ஆதவர்ஜுனா போன்ற அரைவேக்காடுகள் புரிஞ்சுக்கணும், வெறும் சட்டங்களால் எந்த மாற்றத்தையும் உருவாக்க முடியாது. ஒரு அரசாங்கம் மட்டும் ஜீபுவா போட்டு எதையும் மாத்த முடியாது. நாம கூட நிக்கணும், குடும்பங்கள் நிக்கணும். குடும்பத்துல பிள்ளைங்களை வளர்க்கும் போது நேர்மையானவர்களா, உண்மையானவர்களா, ஒழுங்கானவர்களா வளர்க்கணும். பெத்தவங்களுக்கு கடமை இருக்கு. பள்ளிக்கூடத்துல மீண்டும் மீண்டும் அந்த குழந்தைகளை வழிகாட்டி சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இது பள்ளிக்கூடத்துடைய ரோலு. தெருவுல தப்பு பண்ணும்போது தட்டி கேட்டு தம்பி அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கேட்கறது சமூகத்தினுடைய ரோலு. ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு போனானா பணக்கார வீட்டு பையனோடனே விடுதலை பண்றாங்க பாரு, அதெல்லாம் செய்யாம காப்பாற்ற வேண்டியது, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது சட்டத்துடைய வேலை, நீதிமன்றத்துடைய வேலை. இதெல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டியது அரசுடைய வேலை. இப்ப இந்த கூட்டு முயற்சியெல்லாம் மாற்றத்தை கொண்டு வர முடியும். என்னடான்னா வாய்களையே பேசிட்டு இருக்கேன். நான் இதுல சொல்றேங்க, தூத்துக்குடியில, திருநெல்வேலியில, தென்காசியில, கன்னியாகுமரியில, திருவள்ளூர்ல, கோவையில, இங்க மட்டும் இந்த மாதிரியான சாதி அட்டாக் திரும்ப நடக்குது. நாங்குநேரியில வெட்டின எப்படி வெட்டினா ரேண்டமா வெட்டிட்டு போறாங்க. அவன் யாரையும் குறி வச்சோ யாரையும் கொல்லவோ வரல, பாக்குறவங்களை எல்லாம் வெட்டிட்டு போறான். அப்ப அதுக்கு பின்னாடி அரசியல் என்ன இருக்கு? பாக்குறவன் எல்லாம் வெட்டிட்டு தன்னுடைய சாதி பெருமையை பேசிட்டு போறான்னா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. இங்க எல்லாம் ஆட்சியை பிடிக்கணும், இங்க எல்லாம் தங்களுக்கான இடத்தை பிடிக்கணும், இங்க இருக்கிற சாதி வரியை பயன்படுத்தி தங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது. நீ முதுகெலும்பு இருக்கிறவன் தானே, உங்க ஒன்னே முதுகெலும்பு இருக்கிறவன் தானே, பேசுங்க, இது குறித்து பேசுங்க. முதுகு வலிக்கும், அசிங்கமா இருக்கும். ஏன்னா சாதி பத்தி பேசினா உங்களுக்கு ஓட்டு விழுகாதுன்ற பயம். சாதியை பத்தி பேசணும்னா அந்த சின்ன பசங்களை கொஞ்சம் பேர் வெளியே போயிருவாங்கன்ற அச்சம். இதுக்கெல்லாம் அவங்க எது கட்சி ஆரம்பிக்கணும்? இன்னைக்கும் கூட அந்த தூத்துக்குடி குழந்தைக்கு நடந்திருக்கிற அயோக்கியத்தனமான விஷயத்தை நம்ம கண்டிக்கிறது மட்டும் இல்ல, எதுக்கு இது நடந்துச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. டாய்லெட் பிரச்சனைன்றாங்க. இந்தியா முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் டாய்லெட் ஓரளவு கட்டி வைக்கப்பட்டிருக்கு. முன்னாடிக்கு எவ்வளவு மாறி போச்சு. நாங்கெல்லாம் 11ஆப்பு படிக்கிற வரைக்கும் எங்க வீட்டுல டாய்லெட் எல்லாம் கிடையாது, தெருவுல தான் போயிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகுதான் டாய்லெட்டே கட்டி பழக்கம் வந்துச்சு. 90களினுடைய இறுதியில தான் ஓரளவுக்கு டாய்லெட்ஸ் எல்லாம் வளர ஆரம்பிச்ச காலகட்டம். நம்ம படிப்படியா தான் வளர்றோம். இன்னமும் கிராமங்கள்ல நம்ம ஐயா மோடி சொச்சு பாரத்தை வச்சுட்டு கட்டினாரு அந்த டாய்லெட் எல்லாம் போய் பாருங்க. மோடி எல்லாம் இருந்தாலும் பேச மாட்டான். மொத்தமும் ஒண்ணுக்கும் உதவாத டாய்லெட். அந்த டாய்லெட் இருந்தாலும் பிள்ளைய உள்ள போக முடியாது, அப்படியே அச்சுறுத்தலா இருக்கும். உங்களுக்கு ஒண்ணு ஞாபகப்படுத்துறேன், தர்மபுரி பக்கத்துல அரூர்ல இதே மாதிரி டாய்லெட் போன ஒரு பொண்ணை 2018 ரேப் பண்ணி கொன்னாங்க. ஞாபகம் இருக்குங்களா? நீங்க தான் மறந்துடுவீங்கல்ல. உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா திமுக காலத்துல ஆட்சி ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றது தானே உங்களுக்கு பிரச்சனை. ரேப் பண்ணி கொல்லப்பட்டாங்க. அங்க நாங்க போயிருந்தோம், உண்மை கண்டறியும் குழுல நான் போயிருந்தேன். அங்க என்ன நடந்துச்சு? அங்க டாய்லெட் இருக்கு, ஆனா உடஞ்சிருக்கு.
யார் கட்டி கொடுத்தா? ஒன்றிய அரசு. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது, சரி செய்யணும். இதெல்லாம் நடக்காம பார்க்கணும். அதுக்கு என்னன்னு சொல்ல வக்கு கிடையாது. ஆனா உட்கார்ந்துட்டு வியாக்கியானம் பேசுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. திருமா அவர்களை பார்த்து கேட்கிறாரு, என்னவா அண்ணன் திருமா அவர்கள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? 2020 பார்த்து நாங்களாம் வளர்ந்தோம். ஆனா இன்னைக்கு பாருங்க, இந்த திமுக கூட்டணியில சேர்ந்துட்டு என்ன நடந்தாலும் அமைதியா இருக்காரு. உண்மையிலேயே எனக்கு சுருன்னு ஏறுது. ஒரு தலித் குழந்தைக்கு பிரச்சனைனா அண்ணன் திருமா வரணும். இது என்ன மனநிலை? ஒரு தலித்துக்கு பிரச்சனைனா இன்னொரு தலித்து தான் வரணுமா? ஒரு தலித்துக்கு பிரச்சனைனா இன்னொரு இடைச்சாதிகாரன் வரக்கூடாதா? முற்போக்காளன் பேசுற ஒருத்தன் வரக்கூடாதா? அதிகாரத்துல இருக்கிற கட்சிக்காரன் எவனாவது வரக்கூடாதா? இது என்ன மனநிலைங்க? பெண்களுக்கு பிரச்சனைனா மாதர் சங்கங்கள் எங்கே போயின? இதெல்லாம் கேவலமான செயல். ஓ ரோல் என்ன? உன் பங்கு என்ன? நீ என்ன பண்ண இந்த நாட்டுக்கு? நீ இந்த மக்களுக்கு என்ன பண்ண போற? இந்த சமூகத்தை சீர்திருத்த நீ என்ன பண்ண போற? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், உட்காந்து ஒல வச்சு புறணி பேசுவேன்னுலாம் இருக்கக்கூடாது. அண்ணனை பேசுறதுக்கெல்லாம் ஆதவுக்கெல்லாம் தகுதி இருக்கா? செருப்புல இருக்க தூசி அளவு கூட தகுதி கிடையாது. நான் அந்த வார்த்தை சொல்றதுக்கு தோழர்கள் தப்பா நினைக்காதீங்க. இதை விட மோசமா திட்டம் தான் எனக்கு தோணுது. ஏங்க, ஒருத்தர் இடதுசாரிகளும் விசிகா போன்றவர்கள்லாம் களத்துல நின்று போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போராடுறாங்க. இன்னைக்கும் அண்ணன் வந்து டெல்லியில இருக்கார், பார்லிமெண்ட் செஷன் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு இடையில அந்த வீட்டாளர்களோட போன்ல தொடர்பு கொண்டு வீடியோ கால்ல பேசுறாரு. இங்க இருந்தா உடனே போயிருப்பாரு. இதுகளுக்கெல்லாம் இடையில இன்னொரு விஷயம் இருக்கு. கம்யூனிஸ்ட் அங்க போய் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. கூட்டணியில இருக்கிற நாங்க தான் களத்துல நின்று மக்களை சந்திச்சிட்டு இருக்கோம். ஆதவர்ஜுனா போனப்ப புடனில அடிச்சுட்டு இது அரசியலாக்காத கிளம்புன்னு பத்தி விட்டுருக்காங்க. வாய்ப்பு இருந்தா அதை நாளைக்கு பேசுவோம். நீங்கெல்லாம் அரசியல் பேசுறீங்க. பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய இடஒதுக்கீட்டுக்காக போய் களத்துல நின்று அடிச்சாடி ஒரு நாள் முழுவதும் போராட்டம் நடத்துறவர அண்ணே. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீ என் மேல கல்ல வீசு, என் மேல பூவை தூவு, எதா இருந்தாலும் பரவாயில்ல, உனக்காக நான் நிப்பேன், உனக்காக நிக்கிறதுக்கு நான் தான் வருவேன் அப்படின்னு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பேசினவர் அண்ணன் திருமா. உழைக்கிற மக்களுக்காக களங்கண்டவர் திருமா. நாடாளுமன்றத்துல உச்சகச்சத்துல பேசுறவர் அண்ணன் திருமா. இங்க எலைட்டு குரூப் ஒண்ணு உட்கார்ந்து இருக்கு, RSS ஸ்லீப்பர் செல்லு. இதுங்களுக்கு என்ன வேலைன்னா அண்ணன் திருமாவை குறித்து பொய்யான பிம்பத்தை கட்டமைப்பது. இதுங்க பூரா ஏதோ அறிவாளிக மாதிரி ஃபேனை விட்டு கீழே இறங்க மாட்டாங்க, ஏசியை விட்டுட்டு ரூமை விட்டு வெளியே வர மாட்டாங்க. வெயிலையும் மழையிலையும் தூக்கம் இல்லாம சாப்பாடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கிற மனுஷனை பார்த்து இவ்வளவு கேவலமா பேசுறது ஆதவர்ஜுனாவுக்கு எச்சரிக்கிறோம். அதோட முடிச்சுக்கணும். தேவையில்லாமலாம் பேசுறது நிறுத்திக்கணும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஆதவர்ஜுனா முட்டாள் முதலமைச்சர். இவ்வளவு தைரியம் யாருங்க கொடுத்தது? RSS பாஜக பின்னாடி நிக்கிது தூணாட்டன்ற நினைப்பா? இது தமிழ்நாடு, தெருவில் நடக்க முடியாது. தமிழ்நாட்டினுடைய 50 ஆண்டு கால வளர்ச்சியை இன்னும் அடுத்த கட்டத்திற்கு வேகமா எடுத்துட்டு போன ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நிதானமான நம்பிக்கையான மாற்றத்துல நம்பிக்கை உரிக்க ஒரு ஆளு. அவ்வளவு நிதானமா டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து போறாரு. இந்த வளர்ச்சியெல்லாம் உன்னால ஜீரணிச்சுக்க கூட முடியாது. என்ன நடந்திருக்குன்னே தெரியாது உங்களுக்கு எல்லாம், தற்கொலைக்கு உங்களுக்கு. ஆனா பாருங்க, எவ்வளவு தைரியமா, எவ்வளவு தெனாவட்டா, எவ்வளவு திமிரா முதலமைச்சரை பார்த்து முட்டாள் முதலமைச்சர்னு. அது யார் சொல்றா? தொடநடுங்கி முதுகெலும்பில்லாத வாழ தகுதியற்ற ஒரு கும்பல்ல இருந்துகிட்டு, ஒரு கும்பலினுடைய தலைவன் விஜயை வச்சுக்கிட்டு, முதுகெலும்பில்லாத அறவேக்காட்டு விஜயை வச்சுக்கிட்டு, தண்ட கருமாந்திரா விஜயை வச்சுக்கிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கிற தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்குமா? நமக்கு உண்மையிலேங்க ஒரு கட்சி வளர்ந்து வருதுன்னா ஆதவர்ஜுனா போல அரைவேக்காடுகள் அந்த கட்சியை குழி தோண்டி உள்ள புதைச்சிட்டு இருக்காங்கன்ற உண்மை விஜய் போன்ற அரசியல் தற்குறிகளுக்கு தெரிய வாய்ப்பில்லை. இது தொடரும். தமிழ்நாட்டில் எங்ககிட்ட வச்சுக்கிறாத ஆதவர்ஜுனா, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, உனக்கு சீனும் கிடையாது, அப்படியே கிளம்பி ஓடி போயிடணும்.